உலக முதலீட்டாளர்கள் மாநாடு விரைவில் நடத்தப்படும் என நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். தொழிலக பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர்களுக்கு விருது வழங்கும் விழா சென்னை அண்ணா நகரில் நடைபெற்றது. இதில் சிறந்த தொழிலாளர்கள் 94 பேருக்கும் விபத்தே இல்லாமல் பாதுகாப்பாக இயங்கும் 77 தொழிற்சாலைகளுக்கும் நிதியமைச்சர் ஜெயக்குமார் விருதுகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், இரண்டாவது முறையாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்த உள்ளதாகவும் இதற்காக 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் இதுவரை எந்த தொழிற்சாலையும் மூடப்படவில்லை என்றும், சீன நாட்டு கப்பல் ஒன்று நம் எல்லைக்குள் வந்ததாக இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். இந்த ஆண்டும் கூட அதற்காக ஒரு 75 கோடி ரூபாய் ஜிம், அதாவது குளோபல் இன்வெஸ்டர் மீட்டுக்கு நிதிநிலையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுவும் விரைவிலேயே நம்முடைய தமிழ்நாட்டிலே நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி உலகம் முழுவதும் இருக்கிற தொழில் முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். இந்தியாவில் இருக்கின்ற தொழில் முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். தொழிற்சாலைகள் அமைய வேண்டும். தொழிலாளர் நல்லுறவு பேணப்பட வேண்டும்.